ஃப்ரெண்ட்ஸ், பிரேஸ் தி லார்ட். இன்றைக்கான வார்த்தையை பார்க்கலாமா? யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. ஏன் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. இந்த வாயில தான் ஆண்டவரை துதிக்கிறோம், ஆண்டவரை புகழ்ந்து பாட்டு பாடுறோம், ஜெபிக்கிறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம். ஆனால் இதெல்லாம் அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டுங்க. அப்படியே உலகத்துக்கு வாங்க. உலகத்தில் நம்ம எப்படி இருப்போம்? ஒரு சின்னதாக ஒரு கோவம் வந்துட்டா போதும், உடனே கெட்ட வார்த்தை பேசிடுவோம், சாபம் விட்டுறது. அப்படியே ஜனங்களை நம்ம என்ன பண்ணிவிடுவோம்? அப்படியே நம்ம யாருடைய பிள்ளைங்கிறதே நம்ம என்ன பண்ணிவிடுவோம்? மறந்துட்டு அந்த இடத்துல போய் ஆளாக நிற்போம். நான்லாம் நிறைய சண்டை போட்டிருக்கேங்க. சூழ்நிலை காரணமாக நம்ம என்ன பண்ணிவிடுவோம்? மாறிடுவோம். ஆண்டவருடைய பிள்ளைங்கிறத அந்த ஒரு நிமிஷத்தில் நம்ம மறந்துட்டு நம்ம யாருக்குள்ளே போயிடும்? சத்துருக்குள்ளே போயிடும். அது என்னவாகப்படும்? பாவமாக்கிடும். நம்மளை அப்படியே பாவத்துக்குள்ளே ஆக்கிடும். இப்போ தான் ஆண்டவருடைய வார்த்தையை துதிச்சுட்டு வந்திருப்போம், ஆண்டவருக்குள்ளே ஜெபம் பண்ணிட்டு வந்திருப்போம். உடனே ஒரு சத்துருவோட காரியம் ஒன்று பண்ணிட்டு வந்துடுவோம். கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படலாகாது. சூழ்நிலை காரணமாக இது வரைக்கும் பேசியிருப்போம், இது வரைக்கும் தெரிந்து தெரியாமல் அந்த தப்பு பண்ணியிருப்போம். இனிமேட்டு அந்த தப்பு பண்ண வேண்டாங்க. ஜாக்கிரதையாக இருங்க. இந்த நாவலில் தான் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்கணும்ல, அவர் நம்ம பட்சத்தில் இருக்கணும்ல. கவனமாக இருங்க.